நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் உடைய அப்டேட் தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 9,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கவர்மெண்டே வந்து போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மக்களை கவர்வதற்காக செய்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் வந்து 1.5 கோடி பேத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. எப்படி அந்த 9,000 ரூபாய் பிரிச்சு போட்டிருக்காங்க, நமக்கு வந்துருச்சா வரலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை 2 மாசமா பிரிச்சு போட்டிருக்காங்க. ஜனவரி மாசமும் பிப்ரவரி மாசமும். இப்ப நாம இருக்கிறது பிப்ரவரி மாசம். ஜனவரி மாசம் வந்து போன மாசம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து இது நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து ஜனவரி 15 இருந்து இப்ப பிப்ரவரி 15 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறது பிப்ரவரி 15க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 மாசமா போட்டாங்க. இப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். போன மாசம் எதுக்காக போட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு 3,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. அது போக மகளிர் உரிமை தொகை வழக்கம் போல கொடுக்கக்கூடிய 1,000 ரூபாயும் சேர்த்து கொடுத்தாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி பொங்கல் பரிசு எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வளமையா செய்யறத வந்து கட் பண்ணுவாங்க பட்ஜெட் ப்ராப்ளம்னால. ஆனா அதெல்லாம் செய்யாம கொடுத்திருந்தாங்க. அப்ப 4,000 ரூபாய் பொங்கல் சமயத்திலே நமக்கு வந்து ஜனவரி மாசத்துல நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அது இல்லாம இந்த மாசம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 5,000 ரூபாய் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கான காசா போடல, 3 மாசத்துக்கான காசா போட்டிருக்காங்க. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் இந்த 3லயுமே பெண்கள் உரிமை தொகை எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய் வரும். அதாவது மகளிர் உரிமை தொகை. அந்த 1,000 ரூபாயை என்ன பண்றாங்கன்னா இப்பவே போட்டுடணும், அதுக்கப்புறம் நம்ம போட முடியாம போயிரும். ஏன்னா எலெக்ஷன் வருதுன்னா சில விஷயத்தெல்லாம் நிறுத்தி வச்சிருவாங்க. எலெக்ஷன் சமயத்துல அதெல்லாம் செஞ்சு நீங்க வந்து ஓட்டை என்ன பண்ணக்கூடாது, உங்க பக்கம் திருப்பக்கூடாதுங்கிறதுக்காக அதை நிறுத்தி வச்சிருவாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த 3 மாசத்தையும் நம்ம முன்னாடியே போட்டுடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்புறம் ரிசல்ட் வரும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதனால 3 மாசத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா போடுறாங்க. 3 மாசத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டா எவ்வளவு போடணும், 3,000 ரூபாய் தான் போடணும். ஆனா இன்னும் 2,000 ரூபாய் சேர்த்துறாங்க. எதுக்கான கோடை விடுமுறை பணம்னு சொல்றாங்க. கோடை விடுமுறைன்னு சொல்லி இதுவரை நமக்கு வந்து கொடுத்தது இல்ல. இருந்தாலும் இந்த தடவை நம்ம சம்மர் வெக்கேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மணியை வந்து போடுறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை நோக்கிதான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அப்படி ஒரு 5,000 ரூபாய் வந்துருச்சு. அப்ப 3,000 ரூபாய் 3 மாசத்துக்கு பிளஸ் ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப போன மாசம் பொங்கல் கூட மகளிர் உரிமை தொகை சேர்த்து 4,000 ரூபாய் வந்துச்சு. இந்த மாசம் வந்து பார்த்தா அடுத்து வரக்கூடிய 3 மாசத்துக்கான காசோட சேர்த்து 2,000 ரூபாய் வந்து வந்திருக்கு. மொத்தமா சேர்த்துனா இந்த மாசம் 5,000, போன மாசம் 4,000 சேர்த்து 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் 10,000க்கு ஒரு 1,000 ரூபாய் கம்மின்னு சொல்லலாம். 9,000 ரூபாய் இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு மாச கேப்புக்குள்ளேயே, அதாவது ஜனவரி 15ல இருந்து பிப்ரவரி 15க்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப வந்துருச்சா எல்லாத்துக்கும் கேட்டீங்கன்னா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு 95% எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப யாருக்கு வராம இருக்குன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு சாங்ஷன் ஆகல, அவங்கதான் வரல. அதனால அவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணோம்னா அவங்களுக்கு கிடைக்கும். அப்பீல் நான் எல்லாருமே பண்ண முடியுமான்னு கேட்டா அப்ளை பண்ணதுலயுமே முதல் தடவை அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வந்து அப்பீல் பண்ண முடியாது. 2வது தடவை அப்ளை பண்ணிருப்பீங்களே, இப்ப ரீசெண்டா ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள பண்ணவங்க இன்னும் வந்து எனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்றவங்க மட்டும் அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்னா அப்பீல் பண்ண முடியும். அப்பீல் வந்து வெப்சைட்லயே அபிஷியலா வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க, பண்ணிக்கலாம். அவங்க மட்டும் அப்பீல் பண்ணி வர்ற மாதிரி பண்ணிக்க முடியும் பணத்தை. அதே சமயத்துல நாங்க வந்து புதுசா வந்து பண்ண போறோம், எங்களுக்கு இன்னும் வந்து ஃபார்ம் எப்படி பண்ணுன்னே தெரியல, நாங்க இனிமேல் தான் மகளிர் உரிமை தொகைக்கே போறோம்னு சொன்னா அது வந்து இந்த தடவை கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா இப்ப எலெக்ஷனை முன்னிட்டு அவங்க வந்து கடைசி வருஷம், இப்ப 5வது வருஷம் 2 தடவை முகாம் போட்டாங்க. 2 தடவை முகாம் போட்டும் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் முகாம்லயும் நிறைய பேர்த்த தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க, 2வது முகாம்லயும் நிறைய பேர்த்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதலை விட 2வது முகாம்ல நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருந்த நிலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா வந்து கொடுக்கக்கூடிய காசவே முன்னாடி போடுறவங்க இப்ப வந்து புதுசா வந்து ஃபார்ம் கொடுத்து இனிமேல் வந்து ப்ராசஸ் ஆகுறது அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்காது. எலெக்ஷன் முடிச்சது அந்த ஒரு விஷயம் வந்து வரும். அப்ப வந்து இதுவரை அப்ளை பண்ணாதவங்க நீங்க எலெக்ஷன் முடிச்சுதான் அப்ளை பண்ற மாதிரி வரும். நடுவுல ஏதாவது அப்டேட் வந்தா கூட நம்ம சொல்றோம் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறதை பத்தி. அப்ப இப்போதைக்கு வந்து 1.5 கோடி பேர் யார் வந்து, அதாவது 1,31,00,000 பேர் யாரெல்லாம் வந்து பார்த்தா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் எல்லாம் வந்திருக்குது. சிலருக்கு மெசேஜ் வந்திருக்கு, பணம் வரலைங்கிறாங்க. மெசேஜ் வந்து பணம் வரலைன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து எப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லயே போய் கேட்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க மெசேஜ் வந்து பணம் வரலைன்னா. ஆனா சிலருக்கு வந்து பணம் வந்திருக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, எடுக்கலாம் மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் கீழே இருந்திருக்கும், ஏதாவது ஃபைன் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்தா வந்து எடுப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 3,000 ரூபாய் கீழே போகக்கூடாதுன்ட்டு. அப்படி கீழே வந்து போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. 3,000 ரூபாய் கீழே போனா இவங்களுக்கு நான் 100 ரூபாய் ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு போட்டா என்ன ஆயிரும், உங்களுக்கு மாசம் 100 ரூபாய் போய் இருக்கிறதும் கீழே போய் என்ன ஆயிரும், 0 ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கும் ஃபைன். அப்புறம் நீங்க புதுசா போடும்போது அதெல்லாம் வந்து போயிடும். அப்புறம் பார்த்துட்டு நாங்க அன்னைக்கு இருந்துச்சு 3000 ரூபாய், இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மியா இருந்தா ஃபைனை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கோ தவிர மற்றபடி போட்ட காசை வந்து எடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து எந்த பேங்கை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஆதாரோட பேங்க் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறதை பாத்துக்கோங்க. அது இல்லாட்டினாலும் உங்களுக்கு காசு கிடைக்காது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9000 ரூபாய் ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.